ரெட் டாட் பே வந்து இந்தியாவில் வந்து ரெகுலேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ எங்கே வந்து இதை வந்து ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரிலலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ஆப்ரேஷன் வந்து ஹாங்காங் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்சல் வந்து உங்களுக்கு வந்து ஹாங்காங்கில் இருந்தால் உங்களுக்கு வரவே செய்யும். ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து ஹாங்காங்கில் இருந்தால் நடக்குது. ஏன்னா இங்கே ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரிப்டோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ கிரிப்டோ கம்பெனிஸ் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நிறைய கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து ஹாங்காங்ல ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வேற எங்கெல்லாம் வந்து ரெகுலேஷன் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினால பண்ணியிருக்காங்க, கனடால பண்ணியிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 இடத்துல பண்ணியிருக்காங்க. அதில் ஹாங்காங்கும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் தான் இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர்த்து நீங்கள் வேற எந்த கண்ட்ரில இருந்து பண்ணீங்க அப்படின்னாலுமே சேம் இந்தியாவில இருந்து பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குமோ சேம் அதே ரிஸ்க் தான். கம்பெனி இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய அமௌண்ட்டை வந்து உள்ள ஹோல்ட் பண்றது என்னோட அட்வைசபிளும் கிடையாது. அப்பப்போ உங்களுக்கு தேவையான டிரான்சாக்ஷனை மட்டும் ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. மிச்சபடி எல்லா அமௌண்ட்டையுமே அதுல போய் ஹோல்ட் பண்றது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட சஜஷன். ஏன்னா இந்தியாலையும் ரெகுலேஷன் இல்லாதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா?